ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் சித்த மருத்துவன் டாக்டர் கே அஜய் PSMS. என்று நாம பார்க்க போகும் முக்கியமான ஒரு மருத்துவ கருத்து கற்கரைச்சி லித்தான்ட்ரிப்டிக். சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை போன்ற இடங்களில் உருவாகும் கற்களை கரைத்து அவற்றை இயற்கையாக வெளியேற்ற உதவும் பொருட்களே கற்கரைச்சி என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது கற்களை கரைக்க உதவும் சில முக்கிய மூலிகைகள் பற்றி பார்க்கலாம். முதலில் மாவிலங்கு. மாவிலங்கின் பட்டை சிறுநீர் கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது. இது பல குடிநீர் தயாரிப்புகளில் முக்கிய அங்கமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வாழை. வாழைக்கிழங்கு சாறு அல்லது தண்டு சாறு தினமும் 30 முதல் 60 மில்லிலிட்டர் வரை ஒரு வேளை குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் மெதுவாக கரைந்து வெளியேற உதவும். அடுத்து சிறுபீலை. சிறுபீலை சமூலம், சிறு நெருஞ்சில், மாவிலங்கம் பட்டை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து தேவையான அளவு நீரில் காய்ச்சி 8ல் ஒரு பாகமாக குறுக்கி வடிகட்டி பருக வேண்டும். இதனால் கல்லடைப்பு குறையும். அடுத்து எலுமிச்சம், துளசி. இதனை குடிநீர் செய்து தொடர்ந்து அருந்தி வந்தால் சிறுநீர் பையில் உள்ள கற்கள் கரைய உதவுகிறது. அடுத்து அசமதா ஓமம். இதிலிருந்து தேநீர் வடித்து அளவுப்படி கொடுத்தால் கல்லடைப்பு நீங்கும். இது சாதாரண ஓமத்தை விட அதிக காரத்தன்மை கொண்டது. ஆனால் தேவையெனில் சாதாரண ஓமத்தையும் மாற்றாக பயன்படுத்தலாம். நண்பர்களே, சிறுநீரக கற்கள் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதற்கு முன் உணவில் உப்பு அளவு கட்டுப்பாடு, போதுமான தண்ணீர் குடித்தல் மற்றும் மருத்துவர் ஆலோசனை ஆகியவை மிகவும் முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.